நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகம். நிகழ்த்தகவு. குழந்தைகள் பள்ளிக்கு சென்றவுடன் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சண்டை. வீட்டில் இருந்த கத்தரிக்கோலால் மனைவியின் கழுத்தை குத்தி கிழித்த கொடூரம். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடிக்க உயிரிழந்த மனைவி. சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து கொலையாளியை கைது செய்த போலீஸ். கட்டிய கணவனே மனைவியை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? நந்தியால் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து திடீர்னு ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நேரா புஷ்பலதாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அங்க அவங்க கழுத்துல கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. அப்ப வீட்ல அவரோட கணவர் இல்ல. இதனால கணவன் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர் எங்க தப்பிச்சு போனார்னு தேட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அங்க உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அடுத்து கணவரோட செல்போன் சிக்னலை செக் பண்ணி இருக்காங்க. அப்ப சிக்னல் அங்குள்ள கோயில் கிட்ட காட்டி இருக்கு. இதனால போலீசார் நேரா அந்த கோயில் கிட்ட போயிட்டு சுற்றுவட்டார பகுதியில தேடி இருக்காங்க. அப்ப போலீஸ பார்த்ததும் வெங்கட சென்னையா தப்பிச்சு போக பார்த்திருக்காரு. ஆனா அவரை சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவரை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள நந்தியால் பகுதியை சேர்ந்தவங்க வெங்கட சென்னையா புஷ்பலதா தம்பதி. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். இப்படி இருக்கையில கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கணவன் தன்னோட மனைவிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப போன் பிஸின்னு வந்திருக்கு. அப்புறம் திரும்ப திரும்ப போன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பவும் பிஸின்னு வந்திருக்கு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன கணவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. நான் அவசர விஷயம் சொல்ல உனக்கு போன் பண்ண, ஆனா நீ என்னோட போனை எடுக்காம யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு மனைவி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் எங்க அம்மா கிட்ட தான் பேசினேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் நார்மல் ஆயிட்டாங்க. அடுத்து மறுநாள் நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கணவனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த கணவன், நீ யார்கிட்ட தான் அப்படி போன் பேசுற, நீ யார் கூடவோ தொடர்பில் இருக்க, நீ என்னை ஏமாத்துறன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு புஷ்பலதா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி பதிலுக்கு சண்டை போட 2 பேருக்கும் இடையிலையும் பயங்கர பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப கணவன் தன்னோட மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் கணவனோட சந்தேக புத்தியும் அதிகமாகி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்ப வேலையிலிருந்து பாதியில வீட்டுக்கு வந்த கணவன் மறுபடியும் புஷ்பலதா மேல சந்தேகம் அடைஞ்சி மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து அங்கிருந்த கத்தரிக்கோலை எடுத்து மனைவியோட கழுத்துல பல முறை குத்தி கொண்ட கணவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு கோயில்ல பதுங்கிட்டாரு. ஆனா சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னலை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வெங்கட சென்னையாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பகல் நேரத்தில் காவல் நிலையத்திற்கு வந்த போன் கால். மனைவி கீழே விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறி நாடகமாடிய கணவன். மனைவியின் தலையில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீஸ் இளைஞரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான அதிர்ச்சி தகவல்.
மனைவியை கணவனே இரும்பு ராடால் அடித்து கொலை செய்தது ஏன்? கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? நண்பகல் 12 மணி. மொராதாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண ஷோபித் குப்தாங்கிற நபர் தன்னோட மனைவி தவறி கீழே விழுந்து உயிரிழந்துட்டான்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை பார்வையிட்டாங்க. அப்ப உயிரிழந்து கிடந்த பூனத்தோட தலையில காயங்கள் இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் கீழே விழுந்து உயிரிழந்தா இப்படி காயம் ஏற்படாது, பூனத்துக்கு வேற ஏதோ நடந்திருக்குன்னு நினைச்ச போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல பூனம் கீழே விழுந்து உயிரிழக்கலன்னு யாரோ அடிச்சு கொலை பண்ணி இருக்காங்கன்னு பதிவாகி இருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் ஷோபித்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. முதல்ல அவரு என் மனைவி கீழே விழுந்துதான் உயிரிழந்தான்னு சொல்லி இருக்காரு. இதனால போலீசார் அவர்கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் எல்லா உண்மையும் வெளியாச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மொராதாபாத் பகுதியை சேர்ந்தவர் ஷோபித் குப்தா. இவரு ஸ்கிராப் கடை வச்சிருக்காரு. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பூனத்துக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாக்கி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த தம்பதிக்கிடையில கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் சண்டை ஏற்பட்டதுனால ஒரே வீட்ல இருந்தாலும் 2 பேரும் பேசாமதான் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மனைவி ஜிம்மிற்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக கணவன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கணவன், எதுக்கு ஜிம்மிற்கு போற, அங்கெல்லாம் பசங்க நிறைய பேர் வருவாங்க, அதனால நீ ஜிம்மிற்கு போக வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. ஆனா மனைவி கணவன் பேச்ச கேட்கல. கணவன் கிட்ட சொல்லாமலேயே பக்கத்துல உள்ள ஜிம்மில சேர்ந்துட்டாங்க பூனம். இதனால கணவன் மனைவி கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. என் பேச்ச மீறி எதுக்கு ஜிம்மில சேர்ந்த, நீ ஜிம்முக்கு போக கூடாது, அப்படி போனா இந்த வீட்ல நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மனைவி டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சம்பவத்தன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருச்ச மனைவி ஜிம்ம முடிச்சுட்டு நேரா கணவனோட கடைக்கு போயிருக்காங்க. அப்ப கணவன், எதுக்கு என் கடைக்கு வந்த, நான் மறுபடியும் சொல்றேன், ஜிம்முக்கு போகாத, நீ ஜிம்முக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதுக்கப்புறமும் போனா உன்னை உயிரோடையே விட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு மனைவி, நான் உன் பேச்சையெல்லாம் கேட்க மாட்டேன், நான் டெய்லி ஜிம்முக்கு போவேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன கணவன் அங்க கிடந்த இரும்பு ராடை எடுத்து மனைவியோட தலையிலேயே அடிச்சிருக்காரு. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த மனைவி ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சடலத்தோட பக்கத்திலேயே நீண்ட நேரமா உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு கணவன். சாயங்காலம் நேரம் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த மகள் அம்மாவை எங்கன்னு கேட்டு இருக்கா. அதுக்கு ஷோபித், அம்மா பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு மகளை ரூம்க்கு அனுப்பி வச்சிட்டாரு. அடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி என் மனைவி கீழே விழுந்து உயிரிழந்துட்டான்னு சொல்லி நாடகமாடி இருக்காரு. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஷோபித்தை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மதுபோதையில் அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்த கணவன் வாக்குவாதம் முற்றியதில் மனைவியின் தலையை துண்டாக வெட்டி எடுத்து சாலையில் நடந்து சென்ற கொடூரம். காவல் நிலையத்தில் சரணடைந்தவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ் மனைவியின் தலையை துண்டாக்கி கொடூரமாக கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? கோர்பா பகுதி சாலையில பொதுமக்கள் போறதும் வரதுமா இருந்திருக்காங்க. அப்போ அதே பகுதியை சேர்ந்த சலிக் ராமுங்கிற நபர் ஒரு கையில
மனைவியுடைய தலையையும் இன்னொரு கையில அருவாளையும் வச்சுக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தாரு. இத பார்த்த பொதுமக்கள் திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. அடுத்து அவரே தலையையும் அருவாளையும் ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டுக்கிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார், என் மனைவிய நானே அருவாளால வெட்டி தலைய துண்டாக்கி கொன்னுட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இத பார்த்து அதிர்ந்து போன போலீஸ் சலிக் ராம கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. சத்தீஸ்கர்ல உள்ள கோர்பா பகுதியை சேர்ந்தவர் சலிக் ராம். இவருக்கும் சைத் கன்வர்ங்கிற பொண்ணுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. கல்யாணமான புதுசுல நல்லபடியா மனைவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்த கணவன் அதுக்கு பிறகு வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. இதையடுத்து டெய்லி வேலைக்கு போற கணவன் மது போதையில தான் வீட்டுக்கே திரும்பி வருவாராம். அதனால கணவன் மனைவிக்கு நடுவுல பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போதையில வீட்டுக்கு வர்ற கணவன் மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதனால மனைவி நிம்மதி இல்லாம வீட்டுல இருந்திருக்காங்க. அதையடுத்து சரியா வேலைக்கு போகாத கணவன் மதுவே கதின்னு வீட்டுல இருந்திருக்காரு. இதனால ஆத்திரப்பட்ட மனைவி, எதுக்கு வேலைக்கு போகாம இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட கணவன், நான் வேலைக்கு போக மாட்டேன், இது என்னுடைய வீடு, நான் இப்படிதான் குடிச்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கு விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லியிருக்காரு. இதனால கோபமான சைத் கன்வர் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதையடுத்து கொஞ்ச நாட்கள் கணவர் தனியா வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போன கணவன், இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி மனைவிய கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அடுத்த கொஞ்ச நாட்கள் நல்லபடியா இருந்த கணவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம மனைவியோட நடத்தையில கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க 2 பேருக்கு நடுவுல மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு கணவனுடைய குடிப்பழக்கத்தை கண்டிச்சு மனைவி சண்டை போட்டிருக்காங்க. இதனால ஆத்திரத்தின் உச்சிக்கு போன கணவன் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அதை அடுத்து மது போதையில என்ன செய்யறோன்னு தெரியாம அருவாளை எடுத்து மனைவியோடைய தலைய துண்டா வெட்டி எடுத்து துடிக்க துடிக்க கொன்னுட்டு தலைய ஒரு கையில வச்சுக்கிட்டு அருவாளை இன்னொரு கையில வச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போயிருக்காரு. பிறகு தலையையும் அருவாளையும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்ச அந்த கொலையாளி சடலத்தைய ரோட்ல தூக்கி வீசிட்டு காவல் நிலையத்துல போய் சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சலிக் ராம அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.